Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel JD Mass Vlog. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மக்ரூனி தான் நான் செய்ய போகிறேன். மக்ரூனி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்ரூனிக்கு தேவையான பொருட்கள்: 2 சின்ன பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, மல்லி, புதினா, கேரட், 4-5 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு முட்டை. மக்ரூனியை நல்லா கழுவிட்டு நான் வேக வச்சுருக்கேன். மக்ரூனி நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஏன்னா மக்ரூனி உடஞ்சிட்டா நல்லா இருக்காது. அதனால் நான் லைட்டாக இந்த பதத்துக்கு தான் மக்ரூனியை வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவை இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கையில் ஒட்டாது. அதனால் நான் 4-5 தேக்கரண்டி தான் எண்ணெய் ஊற்றுனேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 கலாம்பர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பச்சை மிளகா வெங்காயத்தோடு சேர்த்து போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஏன்னா பச்சை ஸ்மெல் போனால் தான் மக்ரூனி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டால் தான் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஏன்னா நறுக்கி வச்ச காய்கறிக்கெல்லாம் உப்பு ஏறணுண்டா முன்கூட்டியே வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை நான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை போடும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், இல்லைண்டா முட்டை தீஞ்சு போயிடும். இந்த முட்டை ஒரு நல்லா வேக விட்டு நல்லா கொத்தி எடுத்துக்கணும். நல்லா கொத்துனா தான் இந்த மக்ரூனிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் வேணாங்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் தான் நான் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மக்ரூனி மசாலா நான் வாங்கி வச்சுருந்தேன். எப்போவுமே நாங்கள் மக்ரூனி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். மக்ரூனி மசாலா போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் மக்ரூனி மசாலா வாங்கி வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் பாஸ்தாவை தூக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழஞ்சி போனால் டேஸ்ட்டு இருக்காது. அதனால் நான் இந்த பதத்துக்கு தான் மக்ரூனி செய்வேன். அதுக்கப்புறம் சோயா சாஸு 2 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அப்படியே ஊற்றுனேன். ஆனால் நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க.
ஏன்னா அது ரெண்டுமே போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு லெவலில் நல்லாயிருக்கும், பார்க்கவும் செம்மையாக இருக்கும். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் மக்குருனி இப்படி தான் செய்வீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். அதுக்கப்புறம் மல்லி புதினாவை மேலே தூவிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக மக்குருனி நல்லா வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே பெல்